எங்களுக்கு இதுவரைக்குமே ஒரு கரண்ட் வசதிங்கிறதே கிடையாது. நாங்க 3 தலைமுறையா ஒரு 30 குடும்பம் நாங்க இருக்கிறோம். 3 தலைமுறை எங்களுக்கு வந்து ஒரு விவசாயம் இதுன்றதே கிடையாது. இருக்கப்பட்டவங்க ஏதோ சோலார் கில்லார் அது இது வச்சு அவங்க இது பண்ணிக்கிறாங்க. இல்லாதவங்க இன்னுமே இந்த இருட்டுல தான் இருக்கிறாங்க. அதுவுமே வந்து இப்ப சீமான குடுக்குறத வந்து நிப்பாட்டிட்டாங்க. அப்படிங்கும்போது நாங்க டீசல் புடிச்சிட்டு வந்து தான் எங்க விளக்குக்கு நாங்க ஊத்தி நாங்க நைட்ல இது பண்றோம். ஒரு குழந்தைங்களுக்கு கூட வெளிய வரணும்னா கஷ்டமா இருக்குது. பச்சை குழந்தைங்கள கூட நாங்க வச்சிருக்கிறோம். அப்படிங்கும்போது நாங்க இருட்டுல இன்னுமே விளக்கு வச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு இதுவுமே கிடையாதுங்க சார். அதாவது ஏதோ கரண்ட் வசதி பண்ணி குடுத்தா மட்டும் நல்லாயிருக்கும். அந்த ரோடு வசதி கூட நாங்க கேட்டு பார்த்தோம், எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனா ஃபால்ஸுக்கு போற வழி தாங்க சார். டெய்லியும் எப்படி 50 பேர், 60 பேர் வந்துட்டு போற வழி தான். இந்த ஃபால்ஸுக்கு வந்து ஒரு ரோடு போட்டு தரமாட்டேன்றாங்க. நாங்க இங்க இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு கரண்டும் தரமாட்டேன்றாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு 50, 60 ஓட்டு இருக்கு. ஆனா ஓட்டு கேட்க மாட்டான் எல்லாரும் தலைவரு, கவுன்சிலரு எல்லாமே வந்து கேட்குறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் எங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா மத்தபடி எங்கள கண்டுக்க மாட்டேன்றாங்க. அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து கரண்ட் கொஞ்சம் பண்ணி குடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்க இருட்டுல இருக்கிறதோட கொஞ்சம் இந்த கரண்ட் வந்ததுக்கு அப்புறமாவது ஒரு நிம்மதியாவது இருக்கும். அப்படின்ற நிம்மதியாவது நாங்க இருப்போம். வேற எதுவும் ஒரு இதுவுமே எங்களுக்கு இல்ல சார். நைட்ல பசங்க வெளிய போ முடியல. நமக்கு இப்ப பாம்பு, பூச்சி, தேளு இது மாரி நெறைய இந்த பக்கம் இருக்குங்க சார். வெளிய போணும்னாலே பயம்தான். இப்ப 2 நாளுக்கு முன்னாடி கூட சார் ஒரு பையனுக்கு இது மாரி தேளு கடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அது இது பண்ணிட்டு வந்தோம். அதுமாரி எங்களுக்கு ஒரு வசதின்றதே இல்லைங்க சார். மொத்தத்துல எது பண்ணி தராங்களோ இல்லையோ எங்களுக்கு கரண்ட் குடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரோடு வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, இருட்டில் இருக்கோம். ஒரு கரண்டும் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போர் இப்போ தான் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதில் தான் தண்ணி இப்போ 2 மாதமா எடுத்துகிட்ருக்கோம். பிள்ளைங்கெல்லாம் படிக்கிற ரொம்ப சிரமமாக இருக்குது. வீட்டு வெளிச்சத்துக்கெல்லாம் விளக்கு தான் வச்சுருக்கோம். இருட்டுலாம் அது கொஞ்ச நேரம் தான் சீமானம் இருந்தால் கொஞ்ச நேரம் தான் எரியுது, இல்லைன்னா எரிய மாட்டேங்குது. போய் நாங்கள் தூரத்தில் போய் வாங்கிட்டு வரணும். தோடைப்பட்டு போய் வாங்கிட்டு வந்தால் தான் விளக்கு வீட்டுக்கு வெளிச்சம் இருக்கும், எரியுதுங்க. இல்லைன்னா எரிய மாட்டேங்குதுங்க. பாட்டி தாத்தா தலைமுறையும் இங்கே இருக்கோம் எல்லாமே. ஒரு 30, 40 குடும்பம் இருக்குதுங்க இங்கேயே. அப்புறம் எல்லாம் கரண்ட்டு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ரோடும் போக முடியல இதிலலாம். மொத்தத்தில் எங்களுக்கு கரண்ட்டு வேணுங்க. எது இருந்தாலும் சரி கரண்ட்டு வேணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.